வெல்கம் பேக் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன். இன்றைக்கி நான் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், யாருக்குனே வீடியோ பார்த்துருந்தோம். போன பார்ட் 1ல் அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசிஸ் பற்றி பார்த்துருந்தோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு புக்கை பற்றி பார்ப்போம். இந்த புக்கில் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இஎஸ்பிஐன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இஎஸ்பிஐனா எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, பிஸ்னஸ் இன்வெஸ்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆத்தர் பேர் என்னன்னா ராபர்ட் கியோசாயி. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவருக்கு 2 தந்தைன்னு சொல்லுவாங்க. ரிச் டேட், புவர் டேட். புவர் டேட்னா இவர் சொந்த தந்தைன்னு சொல்லுவாங்க. ரிச் டேடுனா இவர் ஃபினான்சியல் அட்வைசர் கொடுக்குறாரு. ஃப்ரெண்டோட அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர், எப்படி பிஸ்னஸ் மேன் வளர்க்குறாங்க, எப்படி பிஸ்னஸ் மேன் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, அதை பற்றி சொல்லி தந்திருக்காங்க ரிச் டேடுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு வளர்த்த தந்தை ரிச் டேடு தான் வளர்த்தாரு. இவர் எப்படி பணக்காரன் ஆகிறாரு, அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆகிறாரு, இலேருந்து எப்படி பிக்கு போகிறாரு, இலேருந்து எஸ்ஸுக்கு போயிட்டு அடுத்து பிக்கு எப்படி போகிறாரு, பியில் இருக்கிறவங்க எப்படி ஐக்கு போகிறாங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த புக்கோட கான்செப்டே. அதைத்தான் ஆத்தர் சொல்கிறாரு. இஎஸ்பிஐன்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆத்தர் சொல்கிறாரு. இப்போ ஈனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஈனா எம்ப்ளாயி. இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போகிறோன்னா எம்ப்ளாயாக வேலைக்கு போவோம். அதில் டைம் ஈக்குவல் டு மணின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 8 மணிக்கு ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா சாயங்காலம் 4 மணி டைமுக்கு ஏற்றாப்புல தான் மணியும் கிடைக்கும். இப்போ நம்ம 8 மணி 12 மணி வரைக்கும் ஒர்க் பார்த்தோன்னா அந்த காஃப் சேலரி தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ 15,000 நீங்கள் ஒரு நாளைக்கு 250 ரூபா வாங்குறீங்கன்னா அதில் ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கட் பண்ணி தான் டைம் கொல்ட்டு மணி ஏற்றாப்புல தான் உங்கள் கம்பெனி உங்களுக்கு கொடுக்கும். இதைத்தான் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயி கேட்டகரியில் இருக்கிறவங்க எப்போவுமே கம்பெனிக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஓனர்காண்டி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க டைமும் அவங்க ஓனர்காண்டி தான் செலவு பண்ணுவாங்க. இதைத்தான் ஆத்தர் சொல்கிறாரு ராபர்ட் கியோசாயி. இப்போ செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரினா இதே தான், டைம் கொல்ட்டு மணி. ஆனால் தன் டைமை தனக்காக யூஸ் பண்ணுறவங்க. இப்போ இந்த சுயதொழில் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாயி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. டைம் கொல்ட்டு மணி, தன் டைமை தனக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க தான் செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ நான் கடை வச்சுருக்கேன். அந்த கடையில் நான் லீவ் போட்டுட்டு அடுத்த ஃபெஸ்டிவல் டைம் என் ஊருக்கு போகிறேன். இப்போ அந்த கடை ரன் ஆகாதப்ப இப்போ எனக்கு மணி கிடைக்காது. அதாவது டைம் கொல்ட்டு மணின்னு சொல்லுவாங்க. இதில் பிஸ்னஸ் இருக்கிறவங்க பீப்புள் கொல்ட்டு மணின்னு சொல்லுவாங்க. எம்ப்ளாயியை வச்சு வேலை வாங்கியிருப்பாங்கல்ல, அதைத்தான் பீப்புள் கொல்ட்டு மணின்னு சொல்லுவாங்க. கம்பெனிக்கு ஓனராக இருக்கிறவன் பீப்புளை வச்சு தான் அவன் வேலை வாங்குவான். அப்போ இருக்கப்ப அவன் பீப்புள் கொல்ட்டு மணி. பீப்புள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அவனுக்கு ஏற்றாப்புல இன்கம் கிடைக்கும். இதில் எல்லாமே ஆக்டிவ் இன்கம் தான் கிடைக்கும். இஎஸ்பிஐ எஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் தான் அவங்களுக்கான இன்கம்மே கிடைக்கும். ஆனால் பியில் இருக்கிறவங்க ஆக்டிவ் ப்ளஸ் பேசிவ் இன்கம் வாங்குவாங்க. எப்படின்னா ஒர்க் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒர்க் இருக்காங்க, அவங்களுக்கு சிஸ்டம் உருவாக்குவாங்க. ஒரு சிஸ்டம் எப்படின்னா, நான் இப்படி இருக்கணும், ஓனராக இருக்கணும், எனக்கு கீழே இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். இதை ஒரு சிஸ்டமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜியோ எடுத்துக்கலாம். ஜியோ சிம் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. இப்போ நான் ரீசார்ஜ் ஒரு 140 ரூபா பேசிக் ரீசார்ஜ் பண்ணுறேன்னா 140 ரூபா மக்கள் பண்ண அவனுக்கு பேசிவ் இன்கம்மாக ஜென்ரேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஆக்டிவ் இன்கம், அவன் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அவன் ஆக்டிவாக வேலை பார்த்தான். அடுத்து பேசிவ் இன்கம், இப்போ தூங்குறப்பே பேசிவ் இன்கம் வருது. இதான் பிஸ்னஸ் மேன் ஆட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டர்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, மணி கொல்ட்டு மணி தனக்காக ஒர்க் ஆகும் தான் சொல்லுவாங்க. இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்கிறோன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணால் மணி தான் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இதான் இன்வெஸ்டர் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. இப்போ இஎஸ்பிஐன்னு சொல்கிறாங்கல்ல ராபர்ட் கியோசாயி, இதில் எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் க்ரைசஸ் எப்படி ரெடியூஸ் ஆகும்னா, இப்போ ஈயில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஒர்க் பண்ணால் போதும், எனக்கு அப்பப்போ சம்பளம் வந்தால் போதும், அப்பப்போ சேலரி இன்கம் வந்தால் போதும்னு தான் நினைப்பாங்க. இப்படி நினச்சிருந்தா தனக்கூட ஃபேமிலியை எப்படி இது பண்ணுவாங்க, எப்படி அடுத்த கேட்டகரி எடுத்துகிட்டு போவாங்க. தானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான், தன்னோட பிள்ளைங்களும் அடுத்த ஜென்ரேஷனும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது.
இதே எம்ப்ளாயாக இருக்கிறவன் கொஞ்சம் யோசித்து செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரிக்கு அடுத்து கன்வெர்ட் ஆனானா அவனோட மணியை வந்து சேவிங் பண்ணி அடுத்து செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரிக்கு கன்வெர்ட் பண்ணி அடுத்து பிஸ்னஸ் கேட்டகரி கன்வெர்ட் ஆனான்னா அவன் அடுத்தது முன்னேறுவான்னு சொல்கிறாங்க. எப்படின்னா இப்போ சேவிங்ஸ் தன்னோட நீடை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். நீடுன்னா என்னென்னா கார் இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அதெல்லாம் நீடை ஃபுல் பண்ணிக்கிறோம். எம்ப்ளாயாக இருக்கிறவன் மாதத்துக்கு ஒரு 15,000 வருது இல்லை 1 lakh வருது இன்கம், ஆக்டிவ் இன்கம் வரும். ஆக்டிவ் இன்கம் தான் சேலரின்னு சொல்லுவாங்க. அதான் ஆக்டிவ் இன்கம்னு நான் சொல்கிறேன். இப்போ அதை நீடை ஃபுல் பண்ணிக்கிறோம். அவனால் ட்ரீம் லைஃப்பை செட்டில் பண்ண முடியாது. தன்னோட மகனும் அடுத்த ஜென்ரேஷனில் எம்ப்ளாயாக தான் போய் ஒர்க் பண்ணுறான். இது எப்படி தடுக்கணும்னா செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரிக்கு மூவ் அவுட் பண்ணணும். அப்போ தான் தடுக்க முடியும். எப்படின்னா தன்னோட சேவிங்ஸை வந்து அடுத்த கேட்டகரி கொண்டு போயிட்டு செல்ஃப் எம்ப்ளாய் ஒரு சுயதொழில் பண்ணுறான்னா இதை எப்படி சொல்கிறேன்னா சுயதொழில்னா ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள் நிறைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்களா அது மாதிரி தான். ஒரு தொழிலை வந்து கற்றுக்கிட்டு அடுத்த கேட்டகரி மூவ் ஆகிறது தான் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இப்படி மூவ் ஆகிறப்ப நீங்கள் இப்போ ஒரு சின்ன கடையாக வச்சுருக்கலாம். அடுத்து உங்கள் ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் வளர்க்கலாம். அடுத்து ஒரு கடையாக இருக்கிறப்ப 2 கடையாக மூவ் பண்ணணும்னா பீப்புள் ஈக்குவல் டு மணி அந்த இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணணும். ஒரு இன்னொரு கடையை வந்து ஒருத்தவங்கள வேலை பார்க்க வைப்பீங்க. அப்புறம் பீப்புள் ஈக்குவல் டு மணி அந்த இதுக்கு மூவ் ஆகுங்க. பிஸ்னஸ் கேட்டகரிக்கு மூவ் ஆகுங்க. அதே தான் அடுத்து இன்வெஸ்டர் கேட்டகரி மணி ஈக்குவல் டு மணி. இப்படி தான் ஒருத்தர் மூவ் பண்ணணும். எம்ப்ளாயி இருக்கிறப்பயே மணி ஈக்குவல் டு மணி அந்த திங்கிங் வராமல் நான் முதலீடு போடாமையே நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். அதான் சேவிங்ஸில் மூவ் பண்ணுறது தான் செல்ஃப் எம்ப்ளாயின்னு சொல்கிறாங்க. இந்த செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரியில் வந்து பிஸ்னஸ் கேட்டகரிக்கு மூவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க எனக்கு வேலையே இல்லையடா நான் எப்படி அன்எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் இருக்கேன் நான் எப்படி எம்ப்ளாயை போயிட்டு செல்ஃப் எம்ப்ளாயி அடுத்து படிப்படியாக முன்னேறேன். நம்மகிட்ட இருக்க திங்கிங்கே அதான். இப்போ எம்ப்ளாயாக இருக்கிறவன் என்ன நினைப்பானா நான் படித்த தொழிலுக்கு தான் போவேன் படித்த வேலைக்கு தான் போவேன் அதை நினச்சிட்டு தான் அவன் இயரை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். டைம் எவ்வளோ க்ரூசியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இயரை வேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கிடைச்ச வேலைக்கு தான் போவேன் நான் படித்த படிப்புக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இயரை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இயரை வேஸ்ட் பண்ணாமல் தன் சேவிங்ஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணாவே போதும். இப்போ ஒரு தொழிலில் பண்ணுறான்னா அவன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான்னா கொஞ்சம் அடுத்த கட்ட சேவிங்ஸை முயற்சி பண்ணி செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரிக்கு மூவ் பண்ணலாம். எவ்வளோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க தான் செய்யும். எந்த காலகட்டத்தில் எடுத்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க தான் செய்யும். இதை எப்படி படிப்படியாக தான் குறைக்க முடியும். நம்ம தான் முயற்சி பண்ணி குறைக்க முடியும். நம்ம எப்போ தான் எம்ப்ளாய் இன்னொரு கம்பெனியில் போய் வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனி எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. நம்மளை முயற்சி பண்ணி ஒரு சேவிங்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணி தான் செல்ஃப் எம்ப்ளாய் கேட்டகரியிலேருந்து மூவ் பண்ணி நம்ம தான் ஒருத்தவங்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறது நம்ம முயற்சி பண்ணி தான் கொண்டு போகணும். இப்படி படிப்படியாக கொண்டு போனால் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசஸ் ரெடியூஸ் ஆகும். இந்த வீடியோவில் இஎஸ்பிஐ பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இப்போ நீங்கள் முதலீடு இருக்குன்னு சொல்கிறீங்க செல்ஃப் எம்ப்ளாயினா கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சேவிங்ஸும் எதுவுமே இல்லாமல் முதலீடு இல்லாமல் எப்படி பி கேட்டகரிக்கு மூவ் ஆகிறது கொஞ்சம் மணி இருந்தாவே போதும் அடுத்த கேட்டகரிக்கு எப்படி மூவ் ஆகிறதுன்னு தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.